கருவை வளர்த்து ஆட்டம் போடுறாங்க. நான் உங்களுடைய சொந்தம் ஸ்டோரி லைன் ஸ்ட்ரீட். இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான எஃப்எஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் பிஎல். இந்த எஃப்எஃபோட கேரக்டர் அதே பிஎல் கப்பல் உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஸ்டோரியோட நேம் விழியில் வந்த கவிதை. இது சில எபிசோட் ஒன்று தான் நான் சொல்ல போறேன். ஜன்னல் வெளியே வெளியே ஹெவியா மழை பெய்ய சத்தம் கேட்குது. ஒரு காமா ஹேண்ட்ஸம் ஃபைன் இயர் ஸ்டூடெண்ட் கார்னர் சீட்ல உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் அவனோட ஃபோக்கஸ் புக் மேலே இல்லை. அவனோட பார்வை மொத்தம் கொஞ்சம் தள்ளி இருக்க கெவின் மேலே தான் இருக்கு. கெவின் ஒரு கியூட் அண்ட் எனர்ஜெட்டிக் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஏதாவது நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. சித் மனசுக்குள்ள நினைக்கிறேன், இந்த காலேஜ்ல என்ன நடந்தாலும் நம்மளே நேசிப்பது ஒருத்தன் இருந்தால் அதுவே நமக்கு போதுமே. ஃபர்ஸ்ட் டே பார்த்தா இலூஷன் இன்னும் எனக்கு ஒட்டுமே குறையும். சடனன் கெவின் பேக்கப் பண்ணிட்டு எந்திருக்கிறேன். வெயில் செம்ம ரங்கலமா மழை. கெவின் என்ட்ரன்ஸ்ல வந்து நின்று வெயில பாக்குறேன். அவகிட்ட அம்பர்லாம் இல்லை. ஷம்பா என்ன ரெயின் இது, இப்ப கிளம்பலன்னா ஃபிளாட்டுக்கு போக முடியாது. போன்லயும் சார்ஜர் மெதுவா கெவினுக்கு பின்னாடி வந்து அவனோட கையில ஒரு கியூட்டான ஒயிட் அம்பர்லாம் இருக்கு. சித்தார்த் கூலா. கெவின் சித்தை பார்த்ததும் ஆஃபீஸ் டோட்டலா பிரைட் ஆகுது. சீனியர், நீங்க இனிமே இது கிளம்பலையா? இல்லை, கிளம்புறேன். என்ன அம்பர்லாம் இல்லை? அது என்ன கேட்கிறேனா, லைப்ரரியில இருந்து கிளம்பும் போது நிக்குண்டா பார்த்தேன். ஆனா ஹேவியா ஆயிடுச்சு. சித்தார்த் வா, நான் உன்னை பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்றேன். ஒரே ஒரு அம்பர்லா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இவன் நோட் தானே ரெடி ஆகி டபுள் ஓகேனா அங்க போகலாம். இருவரும் ஒரு ஒயிட் அம்பர்லா ரொம்ப சின்ன வழி. ஸோ நடக்கும்போது கெவினோட ஷோல்டர் சித்து மேல டச் ஆகி இருக்கு. சித்துக்கு ஹெட் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகு. கெவின் லைட்டா நினைய மாதிரி இருந்தால் சித் ஃபுல் அம்பர்லாவையும் கெவின் பக்கம் திரும்பிடுச்சு. கெவின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். தானே சித்தோட கையை பிடிச்சு அவ பக்கம் இருக்கிற. சீனியர் என்ன பண்றீங்க? உங்க லைஃப் ஷோல்டர் முழுவதும் நனைஞ்சிருச்சு. பக்கம் ஏன் இவ்வளவு சாய்க்கிறீங்க? அப்படியே நிற்கிறேன். டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரியே பேக்ரவுண்ட்ல மழை சத்தம் ஸ்லோவா ஆகுது. சித்தார்த், எனக்கு மழையை ரொம்ப பிடிக்கும் கெவின், நீ நினைய கூடாது அவ்வளவுதான். கெவின் 0 செகண்ட்ல பிளஷ் ஆகுது. பேசில ஒரு அழகான சிரிப்பு வருது. உண்மையாவா? நீங்க ரொம்ப ஸ்வீட் சீனியர். நான் உங்களே தான் எப்பவுமே லைப்ரரியில பார்த்திருப்பேன் தெரியுமா? ஷோக் ஆகிறேன். நீ என்ன பாப்பையா? நான் தானே எப்பவும் சைலண்டா உன்னை, நீங்க சைலண்டா சீன் போட்டாலும் உங்க மேல இருக்கிற க்ரஷ் எப்பவுமே. நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறது தான் பயப்பட்டிருந்தேன். சித் அம்பர்லாவே ஒரு பக்கம் பிடிச்சு அவன் ஃப்ரீ ஹேண்ட்ல கெவினோட சின்ன மெத்துவ டச் பண்றேன். ஐ கான்டாக்ட் செம்ம இன்டென்ஸா இருக்கு. சித்தார்த், இனிமே பயப்பட வேண்டாம், எனக்கு முன்ன ரொம்ப பிடிக்கும் கெவின். இது சொல்லதான் நானும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். கெவினோட ஐஸ் ப்ரௌன் சுத்தமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அவ ஃபேஸ்ல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். ஸ்லோ மோஷன்ல கெவின் மெதுவா அவ ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி சித்தோட ஹேண்டை டைட்டா லாக் பண்றேன். 2 பேருடைய ஃபிங்கர் செம்ம ஃபீலா இருக்கு. அம்பலாக்குள்ள ஸ்மைல் பண்ணி முன்னாடியே நடந்து போகிற இருவர் இன்னுமே விடாம பெய்யுது. ரூம் ஃபுல்லா ஆஸ்தட்டிக் டிம் லைட் மட்டும். ஒரு கோல் பேச்சுலர் வைப். டோர் ஓப்பன் ஆகுது மட்டும். கெவின் உள்ளவங்க 2 பேரும் கொஞ்சம் நனைஞ்சு போயிருக்கு. எக்ஸ்பெஷலி சித்தார்த்தோட லெஃப்ட் சைட் ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. வாவ் சீனியர், உங்க செம்ம ஆஸ்தட்டிக்கா இருக்கு. உங்க மாதிரியே கூலா இருக்கு. சுத்தமா பேசாம ஃபர்ஸ்டா இந்த ட்ரெஸ் போடு, இல்லைன்னா உங்களுக்கு கோட்டை பிடிக்கும். சட்டை வாங்கும்போது அவ ஃபிங்கர்ஸ் லூஸ் சைடோட ஃபிங்கர்ஸ் மேல ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு பாத்ரூமுக்குள்ள நினைக்கிறேன். அவனுக்கு சிந்தோட ஓவர் சைஸ் டிஷர்ட் செம்ம லூஸா இருக்கு. ஆனா நல்லா கேட்ட சேவ் டை இருக்கு. சித் இப்போ டேபிள்ல 2 கப் ஹாட் காஃபி வச்சிருக்கு. இதனை பார்த்ததும் சிந்துக்கு அப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. சீனி உங்ககிட்ட சொன்னக்கு ரொம்ப லூஸா இருக்கு, நல்லா இல்லையா? இந்தா காஃபி குடி, நல்லா இருக்கு. 2 பேருமே பெட்டோட எட்ஜ்ல உட்காந்து காஃபி குடிக்கிறேன். இப்ப 2 பேருக்குள்ளே சின்ன கியூட்டான சைலன்ஸ். கெவின், சீனியர், லைப்ரரியில அப்படி சொன்னீங்களே, உண்மையாவா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்லைனா நான் தானா ஓவரா இமேஜின் பண்றேன்னா? காஃபி கப்பை டேபிள் வைத்து கெவின் பக்கம் ஃபுல்லா திரும்பி உட்காந்துருக்கு. நான் எப்பவுமே ஓவரா பேச ஆள் இல்லை கெவின். ஆனால் ஃபர்ஸ்ட் டே நீ காலேஜில் கேண்டீனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசும்போது சிரிப்பு ஹேர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சது. இன்னைக்கு நீ என்கிட்ட பேசுகிறேன்னா நானும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன். கேவன் இதை கேட்க கேட்க அவள் ஐஸில் பார்க் வருது. கேவன் சடனாக அவள் காஃபி கப்பை பக்கத்து வைத்து சீத்துக்கு ரொம்ப க்ளோஸாக மூவ் ஆகுது. சொல்ல போனேன்னா டேஞ்சரஸ்லி க்ளோஸ். அப்போ இப்போ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கோம். இன்னும் ஏன் நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு சீனியர்? சித்தோட ஹெட் பீட் இப்போ சவுண்டாக கேட்குதும் போல இருக்கு. சித்தா, டிஸ்டன்ஸ் குறைக்க நான் ரெடி, ஆனா நீ இருக்க ரெடி ஆகவே. கேவன் ரிப்ளை பண்ணாம டைரக்டா சித்தோட ஷர்ட் காலரை ஹோல்ட் பண்ணி அவ பக்கமா லைட்டா புல் பண்றேன். போத் கேன் ஃபீல் ஈச் அதர் அண்ட் வார்ம் பிரீத். நான் எப்பவுமே ரெடி சீனியர். சித்து மேல இருந்த அந்த ஸ்ட்ரிக்ட் சீனியர் டாக் இப்போ சுத்தமா ஃபேட் ஆகி அவனோட ஸ்பேஸை பிரேக் பண்ணி கேவனோட ஹேண்டை லாக் பண்ணி அவள் லிப்புக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும். பேக்ரவுண்டில் தண்டர் சவுண்ட் கேட்கு. இதுதான் ஃபீல். நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாரு. நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம பக்கம் இருந்த எவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். எபிசோட் 2 நான் வேகமாக வரேன். அண்ட் சப்போர்ட் கைஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஸ்டே டியூன்ட், வாட்ச் அண்ட் பை.